வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அர்ச்சகர் நியமனங்களுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. வழக்கு விசாரணையை ஜனவரி 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. உசிலம்பட்டி திருமங்கலம் பகுதி விவசாயிகள் நலனுக்காக வைகை அணையை திறக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு வைகோ வலியுறுத்தல். சூரியன் மேற்கே உதித்தாலும் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வர முடியாது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சுக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நாளை முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னையில் ஆம்னி பேருந்துகளின் வழித்தடம் மாற்றப்படுவதாக அறிவிப்பு. அதிமுக பெயர், கொடி, சின்னம் பயன்படுத்த இடைக்கால தடையை எதிர்த்து ஓபிஎஸ் மேல்முறையீடு. அவசர வழக்காக வெள்ளிக்கிழமை விசாரிக்கப்படும் என நீதிபதிகள் ஒப்புதல். விரிவான செய்திகள். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் தமிழக அரசின் ஆணைக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஓராண்டு பயிற்சி பெற்ற அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் ஆகம விதிகளுக்கு முரணாக அர்ச்சகர் நியமனம் செய்யப்படுவதாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக உள்ள வழக்குகள் அனைத்தையும் உச்சநீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதன்படி இந்த வழக்கின் இன்றைய விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஏஎஸ் போப்பண்ணா, எம் சுந்தரேஸ் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது எதன் அடிப்படையில் அர்ச்சகர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். பயிற்சி பெற்றுள்ள அர்ச்சகர்கள் ஆகம விதிகளை படித்தவர்கள்தான் நியமனம் செய்யப்படுவதாகவும், அர்ச்சகர்களாக நியமனம் செய்ய அரசு சார்பில் கூடுதல் பயிற்சிகள் வழங்கப்படுவதாகவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. விசாரணை முடிவில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் தமிழக அரசின் ஆணைக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. மேலும் இது தொடர்பான வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றமே தொடர்ந்து விசாரிக்கும் என்று கூறி இந்த வழக்கு ஜனவரி 25ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 2ஆம் கட்ட மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரும் 10ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு 11.85 லட்சம் பேர் மேல்முறையீடு செய்துள்ளனர். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு செய்தவர்களின் விண்ணப்பங்களை பரிசீலித்து அவர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. அதன்படி ஏற்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு நவம்பர் 10ஆம் தேதிக்கு பின்னர் 1000 வரவு வைக்கப்படும் என தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது. அதேபோல் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு குறுஞ்செய்திகள் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 2ஆம் கட்ட மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டத்தை நாளை மறுநாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் உடல்நிலை சரியான நிலையில் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற உள்ள இந்த விழாவில் பங்கேற்று மேல்முறையீடு செய்தவர்களில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு உரிமை தொகை வழங்க உள்ளார். உசிலம்பட்டி திருமங்கலம் பகுதி விவசாயிகள் நலனுக்காக வைகை அணை நீரை திறந்துவிட வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உசிலம்பட்டி திருமங்கலம் பகுதியில் போதிய மழை இல்லாததால் அந்த பகுதி மக்கள் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பெரும் அவதிக்கு உள்ளாகி இருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளார். வைகை அணையிலிருந்து திறக்கப்படும் திருமங்கலம் பிரதான கால்வாய் மற்றும் 58 கிராம கால்வாய் தண்ணீரால் 100க்கும் மேற்பட்ட கண்மாய்கள், 160 குளங்கள், 200க்கும் மேற்பட்ட ஊரணிகள் நிரம்புவதன் மூலம் 28,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என்றும் பொதுமக்களுக்கும் கால்நடைகளுக்கும் தேவையான குடித்தண்ணீர் கிடைக்கும் என வலியுறுத்தியுள்ளார். தற்போது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெய்து வரும் மழையாலும் முல்லை பெரியாறு அணை நீராலும் வைகை அணை நிரம்பி உள்ளதால் திருமங்கலம் உசிலம்பட்டி பகுதி மக்களின் நலனை கருத்தில் கொண்டு வைகை அணையிலிருந்து 58 கிராம கால்வாய் மற்றும் திருமங்கலம் பிரதான கால்வாய்களில் தண்ணீரை திறந்துவிடுமாறு தமிழ்நாடு அரசுக்கு வைகோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக இந்திய தலைமை தேர்தல் அதிகாரிகள் தலைமையில் நாளை சென்னையில் ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளது. சென்னை ஜிஎஸ்டி சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக நாளைய தினம் சத்யபிரதா சாஹூ தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், கேரளா,
மற்றும் புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் லட்சத்தீவு யூனியன் பிரதேசங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். இதில் வரும் 2024ஆம் ஆண்டுக்கான மக்களவை தேர்தலுக்கான பணிகள் குறித்து ஆலோசிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் நாளை முதல் 16,895 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. தீபாவளி பண்டிகையையொட்டி வழக்கமாக இயக்கப்படும் 2100 பேருந்துகளுடன் கூடுதலாக 1365 பேருந்துகள் இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. சிறப்பு பேருந்துகளில் இதுவரையில் 1,00,000 பேருக்கு மேல் முன்பதிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிறப்பு பேருந்துகள் மாதவரம் புதிய பேருந்து நிலையம், KK நகர், தாம்பரம் அண்ணா பேருந்து நிறுத்தம், பூந்தமல்லி விரைவு சாலை பேருந்து நிறுத்தம் மற்றும் கோயம்பேடு பேருந்து நிறுத்தத்தில் இருந்து இயக்கப்படுகின்றன. சென்னையில் ஆம்னி பேருந்துகளின் வழித்தடம் மாற்றப்படுவதாக ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. கோயம்பேடு செல்லும் அனைத்து வாகனங்களும் மதுரவாயல் வழியாக செல்லும் என்றும், மேலும் சென்னையில் 18,000 காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் 10, 11, 12 ஆகிய 3 நாட்களுக்கு சென்னை நகருக்குள் கனரக வாகனங்களுக்கு அனுமதி இல்லை என்று போக்குவரத்து கூடுதல் ஆணையர் சுதாகர் தெரிவித்துள்ளார். மதுரையில் இருந்து 1050 சிறப்பு பேருந்துகள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை மண்டலம் சார்பில் இயக்கப்பட உள்ளன. பொதுமக்கள் வசதிக்காக நாளை முதல் சனிக்கிழமை வரை கூடுதல் மெட்ரோ ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளியை ஒட்டி தெற்கு ரயில்வே மட்டுமின்றி மற்ற ரயில்வே மண்டலங்களில் இருந்து தென்னிந்தியாவுக்கு 36 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. குறிப்பாக சென்னை, நெல்லை, நாகர்கோவில், கோவை, மங்களூர், பெங்களூரு, கொச்சுவேலி உள்ளிட்ட இடங்களுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடக மாநிலங்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்க 12 வழித்தடங்களில் இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. அதிமுக கொடி சின்னம் பயன்படுத்த இடைக்கால தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து ஓ. பன்னீர்செல்வம் மேல்முறையீடு செய்துள்ளார். அதிமுக கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட ஓ. பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அதிமுகவின் கட்சி கொடி, சின்னம், லெட்டர் பேட் உள்ளிட்டவற்றை பயன்படுத்த தடை விதிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு தொடர்பான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் அதிமுக பெயர், கொடி, சின்னம் பயன்படுத்த ஓ. பன்னீர்செல்வத்திற்கு இடைக்கால தடை விதித்துள்ளது. இந்நிலையில் தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருப்பதாகவும், அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் எனவும் முறையீடு செய்துள்ளார். அவசர வழக்காக நாளை விசாரிக்கப்படும் என நீதிபதிகள் ஆர். மகாதேவன், முகமது சபீக் அமர்வு ஒப்புதல் அளித்துள்ளது. சூரியன் மேற்கே உதித்தாலும் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வர முடியாது என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை காமராஜர் சாலையில் தமிழறிஞர் வீரமா முனிவரின் பிறந்த நாளையொட்டி அமைச்சர்கள் மு.பே. சாமிநாதன், மா. சுப்பிரமணியன், சேகர் பாபு, மேயர் பிரியா உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு, சூரியன் மேற்கே உதித்தாலும் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வர முடியாது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சுக்கு பதிலடி கொடுத்தார். அண்ணாமலை எத்தனை குட்டிக்கரணம் அடித்தாலும் அதிகாரத்தில் இருந்து கையெழுத்திடும் வாய்ப்பை மக்கள் அவருக்கு வழங்க மாட்டார்கள் என கூறினார். இந்து மதத்தையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலையில்தான் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கின்றது. முதல் கையெழுத்து என்று சொல்பவர் கிழக்கில் உதிக்கும் சூரியன் மேற்கில் வந்தாலும் வருமே தவிர பாரதிய ஜனதாவிற்கு ஆட்சி அதிகாரம் என்பது தமிழகத்தில் எத்தனை குட்டிக்கரணங்கள் அடித்தாலும் சரி, எத்தனை ஐடி ரேடுகள் நடந்தாலும் சரி, எத்தனை ஈடிக்கல் ரேடுகள் நடந்தாலும் சரி, தமிழகத்தை பொறுத்தளவில் இது திராவிட மண். தமிழகத்தின் முதல்வர் மாண்புமிகு எங்களுடைய ஆருயிர் தலைவர் தளபதி அவர்கள் ஒரு இரும்பு மனிதர். தமிழகத்தில் இன்னொரு 1/4 நூற்றாண்டிற்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தவிர வேறு எந்த கட்சியும் ஆட்சி அமைப்பதற்கு நினைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு கூட ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவவில்லை. அவருடைய அரும்பணிகள், அவர் ஆற்றுகின்ற மக்கள் நல திட்டங்களால்
இன்றைக்கு ஏற்கனவே தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இருக்கின்ற வாக்கு வங்கிகளில் 20% வாக்கு வங்கி கூடி இருக்கின்றது என்பதுதான் திண்ணம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலை பட்டமளிப்பு விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பங்கேற்காமல் புறக்கணித்துள்ளார். மதுரை காமராஜர் பல்கலை பட்டமளிப்பு விழாவை புறக்கணித்த அமைச்சர் பொன்முடி, விடுதலை போராட்ட வீரர் சங்கரையாவுக்கு கௌரவ முனைவர் பட்டம் வழங்க ஒப்புதல் வழங்காத ஆளுநரை கண்டித்து 2வது முறையாக தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர் பொன்முடி பங்கேற்காமல் புறக்கணித்துள்ளார். தமிழகத்தில் இதுவரை ஜிகா வைரஸ் பாதிப்பு இல்லை என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீபாவளி தீக்காய சிறப்பு உள்நோயாளிகள் பிரிவினை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், வடகிழக்கு பருவமழை காரணமாக டிசம்பர் வரை டெங்கு பாதிப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்ட அவர், ஜிகா வைரஸ் தமிழ்நாட்டில் இல்லை என தெரிவித்தார். புலிகள் இறப்பை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் வனத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்துள்ளார். வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தலைமையிலான புலிகள் ஆளுகை குழுவின் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. ஆலோசனை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மதிவேந்தன், தமிழ்நாட்டில் புலிகள் எண்ணிக்கை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மிக முக்கியமாக நம்ம இந்திய திருநாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் புலிகள் காப்பத்தில் சிறந்த முறையில் பணியாற்றுறோம் அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் முதுமலை புலிகள் காப்பகமும் ஆனமலை புலிகள் காப்பகமும் மிக சிறந்த முறையில் பண்ணுறாங்க அப்படிங்கிற எக்ஸலண்ட் கேட்டகரியில் நம்மளுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து களக்காடு முண்டுதுறை புலிகள் காப்பகத்துக்கெல்லாம் வெரி குட் கேட்டகரி அப்படிங்கிற அங்கீகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து இப்போ புதுசாக ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை டைகர் ரிசர்வ் அதுக்கும் நம்ம குட் அப்படிங்கிற கேட்டகரியில் நம்ம அங்கீகாரம் கொடுத்துருக்குறோங்க. இது மாதிரி தொடர்ச்சியாக பல்வேறு பணிகளை சிறந்த முறையில் நம்ம அரசின் சார்பாக வனத்துறையின் சார்பாக செய்துகிட்டு இருக்கிறோம். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு, வனத்துறை பரப்பளவை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினார். தமிழகத்தில் வனத்துறையினுடைய பரப்பளவை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன. குறிப்பாக காலநிலை மாற்றம் குறித்து இந்தியாவிலே சிறந்த திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அறிவித்து வனத்துறை மூலம் அது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. ஒகேனக்கல்லுக்கு நேற்று வரை வினாடிக்கு 2000 கன அடியாக இருந்த நீர்வரத்தானது இன்று காலை 8000 கன அடியாக உயர்ந்துள்ளது. நீர்வரத்தால் ஐந்தருவி, சீனி ஃபால்ஸ், மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகின்றது. மேட்டூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் லேசான மழையின் காரணமாக அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 2702 கன அடியிலிருந்து 6498 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையில் இருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 500 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. தொடர் மழை காரணமாக வைகை அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் கரையோர மக்களுக்கு 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய 5 மாவட்டங்களில் வைகை ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் பெய்து வரும் கனமழையால் சாத்தனூர் அணைக்கு நீர்வரத்து 3000 கன அடியாக அதிகரித்துள்ளது. 119 அடி கொள்ளளவு கொண்ட சாத்தனூர் அணையில் தற்போது 116 கன அடி நீர் நிரம்பியுள்ளது. தற்போது 500 கன அடி வீதம் தென்பெண்ணை ஆற்றில் நீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம்.
மயிலாடுதுறை மணல்மேடு அருகே கொள்ளிடம் முட்டம் உயர்மட்ட பாலத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் தவறி விழுந்து உயிரிழந்தார். மணல்மேடு அருகே தெற்கு காருக்குடியை சேர்ந்த முத்துகிருஷ்ணன் சுகந்தி தம்பதிகள் தங்கள் குழந்தைகளுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது சாலையில் இருந்த பள்ளத்தில் வாகனம் இறங்கியதில் கைக்குழந்தையுடன் அமர்ந்திருந்த சுகந்தி கீழே விழுந்தார். இதில் சுகந்தி தலையில் பலத்த காயமடைந்த நிலையில் அதே இடத்தில் உயிரிழந்தார். காயமடைந்த குழந்தை முகேஷ் சிதம்பரம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பின்னர் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நீட் தேர்வுக்கு எதிரான கையெழுத்து பிரச்சாரம் நடைபெற்றது. உலகநாதன் நாராயணசாமி அரசினர் கலைக்கல்லூரி நுழைவாயில் முன்பு கிழக்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் நீட் தேர்வுக்கு எதிராக நடைபெற்ற கையெழுத்து பிரச்சாரத்தில் பலரும் ஆர்வமுடன் கையெழுத்திட்டனர். கல்லூரி முன்பு வைக்கப்பட்டிருந்த நீட் தேர்வுக்கு எதிரான எதிர்ப்பு பிரச்சார பேனரில் கல்லூரி மாணவ மாணவியர்கள் கையெழுத்திட்டு தங்களது ஆதரவை தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த கள்ளிக்குடி வட்டாட்சியர் முன்பு மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அதேபோன்று மேலக்கோட்டையில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் இவ்வழியே செல்லக்கூடிய வாகனங்கள் செல்ல முடியாமல் சுமார் 3 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை நகராட்சியில் விபத்தில்லா தீபாவளி கொண்டாடுவது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை நகராட்சி நிர்வாகத்துடன் இணைந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், பள்ளி கல்வித்துறை, சுற்றுச்சூழல் துறை, தீயணைப்புத்துறை, காவல்துறை, தேசிய பசுமை படை நடத்திய இந்த பேரணியில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டம் கிளிமங்கலம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மையின் துறை சார்பில் மக்கள் தொடர்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா தலைமையில் நடைபெற்றது. முகாமில் 134 பயனாளிகளுக்கு 9,59,000 மதிப்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. கோவையில் ஜூனியர் மாணவருக்கு ராகிங் கொடுமை செய்த 7 மாணவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். PSG தொழில்நுட்ப கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவருக்கு சீனியர் மாணவர்கள் மொட்டை அடித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவரின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் சீனியர் மாணவர்கள் மாதவன், மணி, வெங்கடேஷ், தரணிதரன், ஐயப்பன், சந்தோஷ் மற்றும் யாலிஸ் ஆகிய 7 மாணவர்களை பீளமேடு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தனியார் பள்ளி உரிமையாளர் கடத்தப்பட்ட வழக்கில் 4 பேருக்கு மாவட்ட நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கியுள்ளது. தனியார் பள்ளி தாளாளர் செந்தில்குமார் கடந்த 2018ஆம் ஆண்டு மர்ம கும்பலால் கடத்தப்பட்டு 50 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டப்பட்டார். இது தொடர்பான வழக்கில் ஹரி, கலீல் இப்ராஹிம், முத்து உள்ளிட்ட 4 பேர் மீது திருப்பத்தூர் கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட 4 பேருக்கும் ஆயுள் தண்டனை மற்றும் தலா 10,000 அபராதம் விதிக்கப்பட்டது. பெரம்பலூர் அருகே எலக்ட்ரீஷியன் சுபாஷ் மர்மமான முறையில் இறந்து கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் இது குறித்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனத்தின் சார்பில் நிரல் திருவிழா எனும் பிரச்சனை அறிக்கை பதிவு செய்வதற்கான ஒருநாள் பயிற்சி பட்டறை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இதன் மூலம் திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களின் பிரச்சனைகள் எளிதில் தீர்க்கப்படுவதுடன் பொறியியல் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளின் திறன் மேம்படும், சிந்தனை திறனும் மேம்படும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த பயிற்சி பட்டறை ஆனது நடைபெற்றது என மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தெரிவித்தார். கூடுதல் பேருந்து சேவையை வழங்க வேண்டும் என ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜா பகுதியில் செயல்பட்டு வரும் பேரறிஞர் அண்ணா அரசினர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கல்லூரியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் மாவட்டம் முழுவதிலும் வந்து செல்லும் நிலையில் பேருந்தின் படிக்கட்டுகளில் நின்றபடியும் நாள்தோறும் ஆபத்தான பயணம் செய்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர்.
மயிலாடுதுறையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் உலக அமைதியை வலியுறுத்தி செஞ்சட்டை சீருடை பேரணி நடைபெற்றது. கட்சியின் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம், இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் உள்ளிட்ட சங்கங்களை சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டத்தில் அனுமதியின்றி ஊர்வலமாக சென்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீது குடியாத்தம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். காவல்துறை அனுமதியின்றி ஊர்வலமாக சென்றவர்களை தடுத்து நிறுத்திய போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் காவல்துறைக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 5,660 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 80 ரூபாய் குறைந்து 45,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளி விலை கிராமுக்கு 70 காசுகள் குறைந்து 77 ரூபாய் 50 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. டெல்லியில் காற்று மாசு காரணமாக நாளை முதல் பள்ளிகளுக்கு குளிர்கால விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் கடந்த சில நாட்களாக காற்றின் தரம் மிக மோசமான அளவை எட்டியுள்ள நிலையில் காற்றின் தர குறியீடு 400க்கும் அதிகமான புள்ளிகளை எட்டியுள்ளது. டெல்லியில் நிலவும் கடும் காற்று மாசு காரணமாக அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி நவம்பர் 9 முதல் 18ஆம் தேதி வரை குளிர்கால விடுமுறை அளித்து டெல்லி அரசு உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே கடும் காற்று மாசு காரணமாக நவம்பர் 10ஆம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது குளிர்கால விடுமுறை அரசு அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அர்ச்சகர் நியமனங்களுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. வழக்கு விசாரணையை ஜனவரி 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. உசிலம்பட்டி திருமங்கலம் பகுதி விவசாயிகள் நலனுக்காக வைகை அணையை திறக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு வைகோ வலியுறுத்தல். சூரியன் மேற்கே உதித்தாலும் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வர முடியாது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சுக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நாளை முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னையில் ஆம்னி பேருந்துகளின் வழித்தடம் மாற்றப்படுவதாக அறிவிப்பு. அதிமுக பெயர், கொடி, சின்னம் பயன்படுத்த இடைக்கால தடையை எதிர்த்து ஓபிஎஸ் மேல்முறையீடு. அவசர வழக்காக வெள்ளிக்கிழமை விசாரிக்கப்படும் என நீதிபதிகள் ஒப்புதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.